இந்த கன்னி ராசியின் அதிபதி புத பகவான் பார்த்தீங்கன்னா 4ல் இருக்கார். இவர் 10க்கும் அதிபதி. அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். இவர் வீட்டில் இருந்தாருன்னா தொழில் பற்றி நினச்சிட்டு இருப்பார், வேலை பற்றி நினச்சிட்டு இருப்பார். வேலைக்கு போனார்னா வீட்டை பற்றி நினச்சிட்டு இருப்பார். இந்த தொழில் சார்ந்த எண்ணங்களை மேலோங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சுகம் சார்ந்த விஷயங்கள், சுகம் சார்ந்த விஷயத்தில் இவர் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் பொழுது அங்கே தொழில் அவருக்கு பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். இவர் கொஞ்சம் வீடை தள்ளி கொஞ்சம் இருந்து ஒர்க் பண்ணாருன்னா பிசினஸ்ல பெரிய லெவல் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவங்க கூட சூரியன் இருக்கிறாங்க, சரிங்களா? அதனால அவர் உயர் அதிகாரிகளிடம் அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு விரையாதிபதி, கன்னி ராசிக்கு விரையாதிபதி சூரிய பகவான் சொல்லலாம். அவர் 4ல் இருக்கார். அப்போ வீடு, வாகனம், வண்டி ஏதாவது அவர் விற்பனைக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காருன்னா இந்த காலகட்டத்தில் அது விற்பனையாகக்கூடிய ஒரு அனுகூலமான சூழ்நிலை உருவாகும். அதன் மூலம் ஒரு நல்ல ஒரு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாவே ஒரு வீடு விற்கணும்னு நினைச்சிருந்தாலும் இல்லை வண்டி எதனா விற்கணும்னு நினைச்சாலும் அது சேல் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடிய, சரிங்களா, புத பகவான் சுக்கிர பகவான்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ கலைத்துறையில் ஈடுபட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை இந்த காலகட்டம், இந்த ஆண்டு முழுவதும் கிடைக்கும்னு சொல்லலாம். 2க்கும் 9க்கும் அதிபதி சுக்கிர பகவான், அவரும் 4ல் தான் இருக்கார். ஸோ இவரோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் சார்ந்த சுப நிகழ்ச்சிகளில் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.